பஞ்சபூதம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று பூமி. சரி. இதுல இந்த எல்லாமே சக்தி உள்ள வாய்ந்ததுதான். இதுல அதிசக்தி வாய்ந்தது ஆற்றல் மிக்க பஞ்சபூதம் எதுயா? எல்லாமே அதிசக்தி வாய்ந்தது தான். ஒரு நெருப்பு வந்தாவுக்கா என்னம்மா வற்ற நெருப்பு, அதுக்கு சக்தி இல்லைன்ட்டு. ஒரு காற்று வந்தாவுக்கா என்னம்மா தூக்கின்னு போய் எங்கன்னா போட்டு ஒரு மழை வந்தாவுக்கா என்னம்மா. எல்லாமே 5 பஞ்சபூதமும் அதனுடைய செயலை உலகத்துக்காக செய்துன்னுக்குது. அந்த 5 பஞ்சபூதங்கள்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் இங்கே உயிரினன்னே ஒன்று இருக்காது. மனிதன் 1000 தத்துவங்கள் பேசலாம், 1000 விஷயங்கள் பேசலாம். அந்த பஞ்சபூதத்தினுடைய ஏக்கம் இல்லைன்னு சொன்னால் பூமியில் ஒரு உயிரினம் கூட இங்கே வாழாது. மழை வரலன்னா மரம் செடி கொடி எதுவும் வாழாது. மழை வரலன்னா நம்ம தண்ணி இருக்காது. மழை வரலன்னா நீ சோறாக்க மாட்டே. தண்ணி இல்லைன்னா நீ செத்து போயிடுவேன். அப்போ உயிரினங்கள் மொத்தம் அழியறதுக்கு மழை வேணும். அதே நேரத்தில் இந்த வெயில் வரலன்னா சூரியன் உதயமாகலைன்னு சொன்னால் ஒரு பொருளும் உனக்கு தெரியாது. நீ இருட்டிலே தடுமாறி செத்து போயிடுவேன். எந்த பொருளுமே விளையாது. அதே மாதிரி காற்று அடிக்கலைன்னா வளர்ச்சி எதுக்குமே கிடையாது. இப்படி 5 பஞ்சபூதமும் அதனுடைய கடமையை செய்யுது. இந்த 5க்கு 4க்கும் தலைமையாந்து ஆகாயம்னு ஒன்று இல்லைன்னா இந்த 4ம் இல்லை. இந்த 4ம் இல்லைன்னா நம்மளும் இல்லை. ஆனால் மகான்கள் காற்று தான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு காற்று கடவுள்னு எதுக்கு சொன்னா? உனக்குள்ளே இருக்குது அது. அதை கடவுளாக கொண்டாடி நீ அதை புடி அப்படின்னு தான் சொல்கிறேன். அதை நானும் கூட அதை தான் சொல்லியிருக்கிறேன். உனக்கு உன்னுடைய மூச்சை புடி. அது இல்லைன்னா நீ இல்லை, பேச்சு போச்சு, உன்னை மண்ணில் போட்டு பொச்சிடுவாங்க. அதனால் உனக்குள்ளே ஓடிங்கிற மூச்சை நனி, உனக்குள்ளே ஓடிங்கிற மூச்சோட உறவாட கற்றுக்கோ, உனக்குள்ளே ஓடிங்கிற மூச்சை வணங்க கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். அப்புறையா சோம சக்கரம் அப்படின்றது ஒன்று நம்ம உடம்புல இருக்கு ஐயா? எல்லா சக்கரமும் இருக்குது. ஒவ்வொரு ஆதாரத்துலேயும் ஒவ்வொரு சக்கரங்கள் வேலை செய்யுது. சோம சக்கரம் என்ன எனக்கு தெரியல ஐயா. அப்போ தெரியாத எப்படி கேட்குறேன்? அது தெரியலதான் உங்ககிட்ட கேட்க வந்தேன். சோம சக்கரம்ன்றது நமக்கு சூழ்முனையில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கட்டம்மா. அதனுடைய சோம சக்கரன்னு சொல்லிட்டு போகலாம. சோம சக்கரன்னு ஏன் சொல்கிறோம்? சிவபெருமானோட அருள் அங்கே இருக்குது அப்படின்னு. சிவபெருமான் இருக்கட்டும் இல்லை பெருமாள் இருக்கட்டும், சோம சக்கரம்னு எதுக்கு சொல்கிறோம்? அத்தை தெரியலையா? தெரியாது. சோமபானம்னு கேள்விப்பட்டுக்கிறியா? மயக்கம் கொடுக்குறோம். இந்த இடத்துக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு அந்த சக்கரத்தில் ஒரு மயக்கம் வரும். மயக்க நிலை. அதனால் சொன்னால் இருந்தால் வேலை மேலே இருறா, இல்லைன்னா போதை மேலே இருறான்னா. இதை நம்மால் என்ன எடுத்துக்கணும்? இருந்தால் பொண்டாட்டிக்கிட்டு இரு, இல்லைன்னா சாரைக்கட்டில் இருன்னு எடுத்துக்கணும். இந்த பாடத்தை நல்லா பண்ணினா அந்த சோம சக்கரத்தில் நீ போயிட்டீன்னா உனக்கு ஒரு போதை வரும். படுத்துட்டு திருப்பி தெளிஞ்ச உடனே எழுந்து திருப்பி அந்த பாடத்தை பண்ணு அப்படின்றதுக்காக பாடம் பண்ணுறது வேலை மேலே. அந்த சோம சக்கரத்துக்கு போனவுடனே அந்த மயக்கத்தில் போதை மேலே. நம்ம ஆள் தப்பாக எடுத்துக்கிறான் எல்லாத்தையுமே. என்ன பண்ணுறது? இவனுக்கு எது சாதகமாகுதோ அதை எடுத்துக்கிறான். அதனால் சோம சக்கரத்தை அந்த மனுஷன் போய் உட்கார்ந்தான்னா அவனுக்கு தன்னறியாமல் ஒரு போதை இருக்கும். அந்த போதை எப்படிப்பட்ட போதைன்னா அது ஞான போதை. அந்த போதையை ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் அடையணும். அப்போ தான் ஆன்மீகமே புரியும் இல்லையா? இப்போ சாராய தண்ணி அடிச்சுட்டு வந்தான்னா தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னே யாருக்கிட்டும் பேச மாட்டான். கம்முன்னு ஊமை மாதிரி போவான், ஊமை மாதிரி வருவான். தண்ணி அடிச்சுட்டு அடிச்சிட்டான்னா அவன் குடும்பத்தை பற்றியே பேசுவான், தலைமுறை பற்றியே பேசுவான். எல்லாமே வந்துடும் அப்போது இல்லை? அந்த மாதிரி இந்த போதை அடிச்சிட்டின்னா கடவுளை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம், உலகத்தை பற்றி மறந்துடலாம். அதனால் அதுக்கு சோம சக்கரம்னு பேர். ஆக்ஞைக்கு கந்த புராணம், சிவபுராணம் அப்படி நிறைய புராணங்கள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் ஒரு கருட புராணம் சொல்லிட்டு ஒரு நூலும் இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, சொர்க்கமும் நரகமும் பூமியில் தான் இருக்கணும். மனுஷன் இறந்தாலும் அவன் பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் மறுபிறப்பு இருக்குது. அதுக்கேற்ற அவன் பாவம் பண்ண அவன் நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி தாய் தகப்பனும் அமைவாங்க, அதுக்கேற்ற அவன் வாழ்க்கையும் அவன் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. இந்த கருட புராணமானது விஷ்ணு கருடாழ்வாருக்கு விளக்கம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அது எல்லாமே அது நிறைய படித்தவங்க கேட்டவங்க அதை சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு உயிர் ஆன்மா
உடம்பை விட்டு பிரிஞ்ச பிறகு எத்தனை காதூரம் பயணம் பண்ணுது, அது பண்ண பாவம், அது பண்ண புண்ணியம், அதுக்குள்ள தண்டனைகள்லாம் நிறைய சொல்லியிருக்கும். இப்போ நம்ம திரைப்படங்களை பார்த்துருக்கோம், கொப்பரையில் போடுறது அப்படின்னு நிறைய இருக்கும். இதையெல்லாம் உண்மைங்களா ஐயா? இந்த புராணத்தை நாம் எப்படி எடுத்துக்கிறது? எந்த புராணமாக இருந்தாலும் சரி, அதை படிக்கிறது ஒரு அனுபவத்துக்கு தான். இதெல்லாம் இருக்குது, இந்த பாவங்கள்லாம் இருக்குது, இந்த புண்ணியங்கள்லாம் இருக்குது, இப்படி போனோம்னா பாவத்தில் மாட்ட மாட்டோம், புண்ணியத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அத்தனை புராணங்களும் எழுதியிருக்குது. ஆனால் அத்தனை புராணங்கள் படிக்கிறதால உன் வாழ்க்கை புராணப்படி வாழ்ந்துட முடியாது. உன் வாழ்க்கைப்படி தான் வாழ்வேன். ஏன்னா அதை விட்டு நீ தாண்ட முடியாது. ஏன்னா ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிக்கினீங்க. அந்த வட்டத்திலேருந்து மீண்டு வெளியே வர முடியாது மனித வர்க்கத்தால் இப்போது. ஆனால் இதையெல்லாம் எதுக்கு படிக்கணும், எதுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒழுக்கமான வாழ்க்கையும் தைரியமான வாழ்வையும் துணிச்சலான போக்கையும் கடைப்பிடிக்கிறதுக்காக இதெல்லாம் படிக்கணும். ஆனால் இது படிக்கிறதால கருட புராணம் மாதிரி நீ வாழ்ந்துட முடியாது. கருட புராணத்தில் வர மகாவிஷ்ணு மாதிரி உனக்கு யாரும் வரமாட்டார். உங்கள் வீட்டுக்காரர் தான் வரணும். எதுக்கு இருந்தாலும் நீ தான் உங்கள் வீட்டுக்காருக்கு போகணும். அதனால் அந்த கருட புராணங்களோ இல்லை சிவபுராணமோ எந்த புராணம் படித்தாலும், இப்போ சிவபுராணம் எழுதும்போது மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, சிவபெருமான் எழுதுகிறாரு. சிவபெருமான் எழுதுனதோடு இல்லை, கையெழுத்து போட்டு வச்சுட்டு அந்த படியில் வச்சுட்டு போய்ட்றாரு. இது சராசரி மனிதனுக்கு நடக்குமா? நபிகள் நாயகம் குரான் எழுதும்போது இறைவன் சொல்லி நபிகள் நாயகம் குரான் எழுதுகிறாரு. இயேசுநாதர் தேவ தூதனாக வந்தப்போ இறைவன் சொல்லி தான் பைபிள் எழுதுனது. இப்படி ஒவ்வொரு மகான்களுக்கும் இறைவன் சொல்லி எழுதப்பட்டது தான் வேத நூல்கள். ஆனால் அந்த வேத நூல்கள் அன்றைக்கி எழுதப்பட்டபடி இன்றைக்கி வாழ்க்கை வாழ முடியாது. ஒன்றுமே நான் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். திருக்குறளில் 1330 பாடல்கள், 33 பாடல்கள் இருக்குது. இதை மேடைக்கு அரசியல்வாதிங்க பேசுகிறாங்க, ஆன்மீகவாதிங்க பேசுகிறாங்க. ஆனால் அரசியல்வாதியும் ஆன்மீகவாதியும் திருக்குறளில் சொல்லிக்கிற மாதிரி வாழ முடியுமா? ஒத்தனாலையும் வாழ முடியாது. படிக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் தான் உதவுமே தவிர உண்மையான வாழ்க்கைக்கு உதவாது. அப்போ இதெல்லாம் எதுக்காகனா, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, இதை பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கு தெரிஞ்சுக்கணும், இப்படிலாம் வாழணும், வாழ்ந்தால் விபத்து இல்லை, வாழலைன்னா விபத்து வரும் அப்படின்னு உணர்றதுக்கு தான் இதெல்லாமே தவிர. ஆனால் அந்த வேதங்கள் எழுதின நூல்படி மனிதனால் இன்றைக்கி இருக்கிற மனிதனால் வாழ முடியாது. ஏன்னா அன்றைக்கி இருந்த மனிதன் கடவுளே கதின்னு வாழ்ந்தான், இன்றைக்கி இருக்கிற மனிதன் காசே கதின்னு வாழறான். அப்படிப்பட்ட இதில் அதெல்லாம் படிக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எதையுமே நீ படிக்கும்போது தான் ஒரு விஷயம் உனக்கு தோணும். அதை படிக்கலைன்னா அந்த விஷயமே தோணாது. அதனால் இது படிக்கிறதுக்காக தேவைப்படுமே தவிர பழகிறதுக்காக தேவைப்படாதுமா. சொல்லு. அப்போ அந்த தண்டனைகள்லாம் மனுஷனுக்கு பக்குவப்படுத்துறதுக்காக மட்டும்தான். எல்லாமே மனித பக்குவப்படுறதுக்கு தான். இப்போ நம்ம பேசுங்கிறதே மனிதன் பக்குவப்படுறதுக்கு தான். ஆனால் மனிதன் பக்குவப்பட்டுடுவானா? இந்த வேதத்தால் பக்குவப்பட்டிருந்தானா உலகம் இப்படி கெட்டிருக்காது. எவ்வளோ வேதங்கள் படித்தாங்க இல்லையா? இப்போ ராமாயணம் இருக்குது. ராமாயணத்தினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி, ஒழுக்கமான வாழ்வு, இதுதான் ராமாயணத்தினுடைய அடிப்படையே இல்லையா? ஆனால் இன்றைக்கி ஆம்பளை 4 பொண்டாட்டியை வச்சுங்கிறான், பொம்பளை 4 புருஷனை வச்சுங்கிறான். எங்கே ஒழுக்கங்குது? அதனால் வேதத்தில் எழுதினபடி வாழ முடியாது. வாழ்க்கை வேறு, வேதம் வேறு. வேதம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குது, ஆனால் மனிதன் ஒழுக்கமாக வாழ முடியல. அவனுக்கு பல ஆசைகளை தூண்டுது. காரணம், உலகத்தை பார்த்து வாழறான், தன்னை பார்த்து வாழலை. அதனால் இந்த மாதிரி விபரீதங்கள் நடக்குது. மகாபாரதத்தினுடைய தத்துவம் என்ன? மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, இந்த 3 தான் மகாபாரதத்தினுடைய தத்துவமே. இதுக்காக என்ன பண்ணுறான், கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாரையும் கொண்டுக்கிறானுங்க. அது அந்த மகாபாரதத்தினுடைய அரசியல். 8வது அவதாரமாக பிறந்த கண்ணன் அந்த அரசியல் நாடகத்தை நடத்துகிறாருங்க. இது எதுக்காக அந்த அரசியல் நாடகம் நடத்தப்பட்டது? உலகம் பின்னாடி இப்படி தான் ஆகப்போகுது அப்படின்றதுக்காக அதை முன்கூட்டியே சொல்லி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி எல்லா புராணங்கள்லேயும் நீ இப்படி போனீன்னா இப்படி தான் விபரீதங்கள் வரும் அப்படின்றதுக்காக தான் எல்லாமே எழுதி வச்சுக்கிறான். ஆனால் எழுதி வச்சபடி மனிதன் படிக்கிறான், வாழ முடியலையே, வாழறதும் இல்லையே இல்லையா? இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக நடக்கிறது மகாபாரத அரசியல் தான். ஒரு நாடு பிடிக்கிறது, ஒருத்தன் கொள்வது, எல்லாம் மகாபாரத அரசியலில் தான் இருக்குது, அரசியல் இருக்குது. உலகம் ஃபுல்லாக இன்றைக்கி மகாபாரதம் தான் நடந்துக்கின்னு இருக்குது. இதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது.
அதனால் மனிதன் வந்து வேதங்களில் எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டுக்கிறாங்க. இப்போ பஞ்சாங்கத்தில் மழை வரப்போகுதுன்னு சொல்லி எழுதி வச்சுக்குது. அதை பிழிஞ்சா தண்ணி வருமா? வருமா? எழுத்து தான் இருக்கும், கிழிஞ்சி தான் போகும் பேப்பர். இது மாதிரி வேதத்தில் எழுதி இருக்கிறதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவாது. இன்னைய வாழ்வு வேறு, அன்றைக்கி இருந்த மனித வாழ்வு வேறு. அன்றைக்கி இருந்த மனிதன் எல்லாருக்கும் கொடுத்து வாழணுன்றான், இன்றைக்கி இருக்கிற மனிதன் எல்லாருக்கும் எடுத்து வாழணும்னு நினைக்கிறான். இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதியெல்லாம் என்ன பண்ணிக்கிறான்? 67க்கு முன்னே இருந்த அரசியல்வாதியெல்லாம் உலகத்துக்காகவே, ஊருக்காகவே, மக்களுக்காகவே வாழ்ந்தான். அவன் தனக்குன்னு எதையுமே சேர்த்துக்கல. அவெல்லாம் மகான் மாதிரி வாழ்ந்தானுங்க. கல்யாணம், காசி, குழந்தை, குட்டி எதுவும் இல்லாத வாழ்ந்தானுங்க. அவன் மக்களுக்காகவே வாழ்ந்தானுங்க. கடவுள் மாதிரி பண்ணானுங்க ஒவ்வொரு செயலையும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதி நான் தொழிற்சாலை மாதிரி ஆக்கினாங்க. ஆனால் எல்லாத்தையும் படிக்கிறான், எல்லா வேத நூலையும் படிக்கிறான், திருக்குறளை ஓயாமல் படிக்கிறான். ஆனால் மேடையோடு போகுது, அது வீட்டுக்கு போக மாட்டேங்குது, மக்கள்கிட்ட வரமாட்டேங்குது. அதனால் வேத நூல்களை படிக்கிறது உன் அறிவை வளர்த்துக்கிறதுக்கு தான். ஆனால் வாழ்க்கைக்கு உதவாது. அது வாழ்க்கை நீ வாழற வாழ்க்கை தான் வாழ முடியும். சொல்லு. இப்போ நீங்கள் ஒழுக்கம் சொன்னீங்க. இப்போ ஒரு பெண் எப்படி ஒழுக்கமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில், அதே மாதிரி ஒரு ஆண் தன் குடும்பம், தன் மனைவி அப்படின்ற ஒழுக்கம் எப்படி இருக்கணும், அதே மாதிரி ஒரு பிள்ளைகள் பெற்றவங்க மீறி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்ல வரீங்க? பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன்ம்மா. கணவன் காலில் விழுந்து மனைவி வணங்கணும், அது பதிபக்தி. மனைவிக்கு தனி மரியாதை கொடுக்கணும், அது கணவனுடைய கடமை. குழந்தைங்க வந்து தாய் தகப்பனுடைய பேச்சை மதித்து நடந்துக்கணும். இந்த தாய் தகப்பன் திட்டுறான் நான் செத்து போகிறேன், தாய் தகப்பன் அடிக்கிறான் நான் செத்து போகிறேன் அப்படின்றதெல்லாம் அது ஒரு நல்ல பிள்ளைங்களே கிடையாது. ஏன்னா எதுக்காக ஒரு தாய் ஒரு தகப்பன் பிள்ளைங்களை கண்டிப்பான், எதுக்காக இவன் உழைச்சி அதுங்களுக்கு போடுறான்? அதுங்க நல்லா இருக்கணும் தானே இவன் பண்ணிக்கின்னு இருக்கிறான். அது நல்லா இல்லாத ஏதாவது ஒரு சேஷ்டை பண்ணும்போது திட்டுறான், அடிக்கிறான். இது யார், எதுக்காக நம்ம தாய் திட்டினாங்க? நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தானே திட்டினாங்க. தகப்பன் எதுக்கு திட்டினாரு? நம்ம வாழறதுக்கு தானே திட்டினாரு அப்படின்ற உணர்வு இந்த குழந்தைங்களுக்கு வரணும். இன்னமும் நானே பிறந்து நானே சம்பாதிச்சு நானே சாப்பிட்டு வளர்ந்த மாதிரி பேச ஆரம்பிச்சதுன்னா தாய் தகப்பனை அது மதிக்காது. அந்த மாதிரி எண்ணங்கள் வளர்த்துக்கக்கூடாது. பிள்ளைங்க வந்து எப்போவுமே தாய் தகப்பனை தெய்வமாக நினைக்க கற்றுக்கணும். ஏன்னா தெய்வம் கூட பிள்ளைங்களுக்கு 10 ரூபா வந்து கொடுக்காது, ஆனால் தாய் தகப்பன் தான் கொடுப்பான். அப்படி கொடுக்குறவன் தான். ஒருத்தருங்கிட்ட போய் 100 ரூபா கடன் கேட்குறோம், அவன் 100 ரூபா கொடுக்கலாம், அவனை திட்டிக்கினே வரும். 100 ரூபா கேட்டான் கொடுக்கலையே, அவ்வளோ பணம் வச்சுக்கிறாயான்னு திட்டுறோம். ஆனால் தாய் தகப்பன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நமக்கு கொடுக்குறான். ஆனால் 100 ரூபா கேட்டவங்ககிட்ட கொடுத்தோன்னா கடவுள் மாதிரி கொடுத்தப்பான்ற வாழ்த்திட்டு வரும். அருமை தெரியும். அப்போது ஒரு நாள் கொடுத்தவனே கடவுள் மாதிரி கொடுத்தன்னு வாழ்த்துருமே, வாழ்நாள் ஃபுல்லாக போட்டேன்ன தாய் தகப்பனை எப்படி வாழ்த்தணும் நீ? ஆனால் தாய் தகப்பனை அடிக்கிற, குத்துற, உதைக்கிற, ஊட்ட விட்டு தெத்துறீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பிள்ளைங்க செய்கிற வேலை இல்லை. பிள்ளைகள் வந்து தாய் தகப்பனை முதல்ல மதித்தால், கடவுளை நீ கும்பிடலையோ தாய் தகப்பனை கும்பிட்டீங்கன்னாவே நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. தாய் தகப்பனுடைய வாழ்த்து உங்களை நல்லா வாழ வைக்கும். அந்த மாதிரி வாழ கற்றுக்கணும் இளைஞர்கள். அதுதான் என்னுடைய சந்தோஷம். ஆத்மானுக்கும் சாமி. சொல்லு சாமி. பாம்பாட்டு சித்தர் பாடல்கள் சொல்லு. பிறப்பையும் இறப்பையும் மறுத்து விட்டயன் பெரும் மருந்தென் சொல்வேன் பொற்புடன் கேளாய். திறப்புடன் மனப்போட்டும் சாந்தை தகவும் திறந்திடும் வாயறிவாய் வகை அறிந்தாடாய் பாம்பி. ஆமாம், மனுஷன் பிறக்கிறதும் சாவறதும் இயற்கையாக போச்சு. அவன் ஒவ்வொரு வாட்டியும் பிறக்கிறான், ஒவ்வொரு வாட்டியும் சாப்பிட்றான். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பிறப்பும் இறப்பும் அறுக்கிறதுக்கு நான் சரியான மருந்து வழியை சொல்கிறேன், அதை கேட்டு அந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னா உனக்கு பிறப்பு இறப்பு இருக்காதுன்றான். அந்த மருந்து தான் நான் இங்கே கொடுத்துங்கிறேன். ஆனால் இவன் வாங்கி சாப்பிட மாட்டேறேன்னு என்ன பண்ணுறது? ஒன்று என்ன பண்ணுறது? வேலைக்கு போனேன் நான், எங்கள் அம்மா கிட்ட பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும், சம்பளம் மாதம் 20,000 கொடுக்கணுன்றானே. அப்புறம் எங்கே அவன் பிறப்பு இறப்பாக இருக்கிறது? அவங்களுக்கு சொன்னது அது வசதியாக இருந்தது. ஏன்னா அவங்க வேலை வெட்டி செய்து சம்பாதிச்சு சாப்பிட போதில்லை எந்த ஆன்மீகவாதியும். அதனால் அவங்க சொன்னதெல்லாம் சரி. ஆனால் இந்த மனிதன் வேலை வெட்டி உட்காந்தானா சோறு கிடையாது, இவன் ஓடி ஓடி சம்பாதிச்சு ஆகணும். அப்போ எங்கே பிறப்பு இறப்பாக இருக்கிறது? சொல்லு சாமி. சோகடை பட்டுச்சுன்னு சொல்கிறாங்கல்ல சாமி. ஏமா சோகடை? சோதனையா? சோகடை கொல்லிமோட்டுக்கு போனேன், சோகடை பட்டுச்சு.
அப்படின்னு போட்டு மந்திரம் போட்டுனாராங்க சாமி. போய் போகிறான் என்ன அப்படின்னா போச்சு, என்ன சாமி? சோதனை படுத்தோம் இல்லை மாத்திரை என்ன போட்டுக்கிட்டோம், நமக்கு என்ன போச்சு, நம்ம போல இல்லை கொல்லிமலைக்கு போகிறவங்க படட்டுமே, நமக்கு என்ன போச்சு சாமி கம்பசூஸ்திரம் என்ன சாமி? ஆ கம்பசூஸ்திரம் ஆ அப்படின்னா என்ன சாமி? ரகசியம்னு அர்த்தம். சாமி திருவாசகத்திற்கு முருகரார், ஒரு வாசகத்திற்கு முருகர் அப்படின்னு சொல்றாங்க சாமி. ஆமாம், எதுக்கும் திருவாசகம் இல்லாத தத்துவம் அதுக்கு மட்டும் என்ன சாமி? திருவாசகம் அவன் படிக்கலைன்னா அவன் சரியான ஆன்மீகவாதியே கிடையாது. ஏன்னா திருவாசகத்தில் சொல்லாத விஷயமே இல்லை. திருவாசகம் மனிதன் எழுதுனது இல்லை, இறைவன் எழுதுனது. அதனால தான் வள்ளலார் சொன்னார், திருவொற்றுவா நீங்கள் எழுதுனீங்க, திருவாசகத்தை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னும் போது வள்ளலார் சொன்னார், திருவாசகம்ன்றது ஒரு தேன் அது அப்படின்னார். ஆனால் அதை படிக்கணும். திருவாசகத்தில் சொல்கிறார், இதை படித்து பொருள் அறியணும், அதில் என்னென்ன நான் சொன்னேன் அப்படின்றது உனக்கு தெரியணும். தெரியாத எழுத்தை படிச்சுன்னு வந்தால் எல்லாராலையும் படிக்க முடியும், அது பிரயோஜனப்படாது. பொருள் அறிஞ்சு படிச்சின்னா சிவபதத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டுன்றார் மாணிக்கவாசகர். அதனால் எதை படித்தாலுமே அதனுடைய பொருளை புரிஞ்சுக்கணும். படிக்கிறதோ எழுதிக்கின்னு வர்றதோ அது ஒரு பெரிய சாதனையே கிடையாது. சின்ன சின்ன பசங்க கூட புக்கில் இருக்கிற எழுத்தை படின்னா படிச்சுடுவாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன விஷயத்தை நமக்கு சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கணும், அதான் முக்கியம். சொல்லு சாமி. ருத்ராட்சம் அணிவதும், திருநீர் பூசுவதும், திருவாசகத்தை பாடுவதும், திருமுறையில் ஓதுவதும் தான் சைவம் என்கிறார்கள் சிலர். சரி, சைவம் என்ன சாதியா மதமா? இது சைவம், விஷ்ணு, இது சிவபுராணம், இதெல்லாம் மனுஷன் பிரிச்சுக்கிறது. மனித புராணம் ஒன்று, தெய்வ புராணம் ஒன்று தான். இந்த மனித புராணம் தெய்வ புராணத்தில் இணையணும். மீதி எல்லாம் பிரிச்சு மனுஷனாக பார்த்து பிரிச்சுக்கிறது தான். கடவுளில் வேறுபாடு, விஷ்ணு வேறு கிடையாது, சிவம் வேறு கிடையாது. நான் நேற்று கூட அதை தான் சொன்னேன். சிவம் என்றது ஒரு பெரும் பரம்பொருள். ராவணனை ராமர் வதம் பண்ணிடுறாரு, அதில் பல ஆயிரம் பேர் சாகிறாங்க. அந்த தோஷத்தை தீர்க்கறதுக்காக மகாவிஷ்ணு ராமேஸ்வரத்தில் லிங்கம் செய்து வழிபடுறார். அப்போ தோஷம் யாரை கும்பிட்டா, மகாவிஷ்ணுன்றவர் ஒரு கடவுள், அவருக்கே தோஷம் பிடிக்குது. அப்போ அந்த தோஷத்தை நீக்கணும்னா யாரை கும்பிட்டா தோஷம் நீங்கும் அப்படின்னா சிவபுராணம் கும்பிட்டா தான் தோஷம் நீங்கும் அப்படின்னு மகாவிஷ்ணுவை சிவலிங்கத்தை செய்து அவர் அந்த தோஷத்தை தீர்த்துக்கிறார். எல்லா கடவுள்களும் சிவத்திலேருந்து உதிர்ந்தது தான். அதனுடைய செயல்பாடுகள் இந்த உலகத்துக்கு வந்து மகாபாரதத்தில் ஒரு இடத்துல சொல்லுவார், எப்பப்பெல்லாம் அநியாயம் உலகத்தில் ஏற்படுதோ, எப்பெல்லாம் அக்கிரம்பு ஏற்படுதோ அப்பெல்லாம் நான் அவதரிப்பேன் அப்படின்வார். இதனுடைய பொருள் என்னான்னு பார்க்கணும். மகாவிஷ்ணுனாலும் சிவன் தான், சிவம்னாலும் மகாவிஷ்ணு தான். ஆனால் இதில் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, சிவபெருமான் வந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டது கிடையாது. மகாவிஷ்ணு பல முறை சிவபெருமானை வழிபடுறார். ஏன்னா அந்த சக்தியிலேருந்து வந்தது தான் மகாவிஷ்ணு, அதிலேருந்து வந்தது தான் அம்பாள், அதுலேருந்து வந்தது தான் 5 பஞ்சபூதம். இப்படி ஒன்றுலேருந்து ஒன்று லிங்க். அதெல்லாம் தோன்றலைன்னா இங்கே உலகம்னு ஒன்று இருக்காது. அதனால் மகான்கள் தோன்றியது, மனுஷன் தோன்றது அவன் விருப்பத்துக்கு இங்கே பிறக்கிறான். ஆனால் மகான்கள் இங்கே பிறந்ததுக்கு காரணம் இறைவனுடைய விருப்பத்துக்கு பிறந்தாங்க. அந்த மகான்கள் இந்த உலகத்தில் வரலன்னு சொன்னால் நமக்கு கடவுளை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, நல்லதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, கெட்டதை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. ஏதோ ஒரு மிருகம் மாதிரி வாழ்ந்துருப்போம் நம்ம. அந்த மகான்கள் வகுத்து கொடுத்ததால தான் நம்ம மனிதர்களாக வாழ்ந்துன்னுக்குறோம், நல்ல மனப்பக்குவத்தோடு வாழறோம், நல்ல குடும்பங்கள் நடத்துகிறோம். இதையெல்லாம் அந்த மகான்கள் கற்றுக் கொடுத்தது தான். அதனால தான் நான் மகான்களுக்கு முதல்ல அங்கே சிலைங்களை வச்சேன். 18 சித்தர்கள் உலகத்தில் எங்கேயும் செய்யாத விஷயங்கள்லாம் செய்தேன். 18 சித்தர்களை கோபுரத்தில் வச்சேன், 18 மகான்களை சுற்றி வச்சு கண்ணாடி போட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னா மகான்ன்றவன் தனி ஆசிரமத்துக்கு சொந்தம் இல்லை, தனி மக்களுக்கு சொந்தம் இல்லை. அவன் மகான் எப்போ ஆகிறான்னா அவன் உலகத்துக்கு சொந்தமானவன், அவனை யார் ஒன்றாலும் கொண்டாடலாம், இது யாருக்கும் உரிமையற்றவன். அவன் தனி மனிதனாக இருக்கும்போது அவன் வீட்டுக்கு உரிமையானவன், வீட்டில் இருக்கிறவங்க தான் கொண்டாடுவான், ஊரில் இருக்கிறவங்க கொண்டாட மாட்டான். அப்போ மகான்கள் தோற்றம் இறைவனுடைய ஆணைக்கு எடுத்து நடக்குது. அவன் வரான், அவனுடைய காரியங்கள் நல்லது கெட்டது எல்லாத்தையும் உலக மக்களுக்கு சொல்லிவிட்டு அவன் எங்கேருந்து வந்தானோ அதில் போய் இணையிறான். அதுதான் இணையிறது தான் சிவம். எல்லாத்தையும் அணைச்சிக்கிறது சிவம், எல்லாத்தையும் அனுப்புறதும் சிவம். சிவம் தான் ஒரு கடவுள் தான் உலகத்தில். சொல்லு. நீரில்லா நெற்றி பால் என்கிறார் திருமூலர், மந்திரமாவது நீர் என்கிறார் ஞான சம்பந்தர். எதற்கும் இல்லாத தனித்துவம் திருநீருக்கு எதற்கு? ஒரு மனுஷனாக பிறந்தா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நிறைய பேர் சில தவறுகள் செய்கிறாங்க.
குடும்பத்தோட கணவன் மனைவியோடு இருக்கிறவன் திருநீரும் குங்குமமும் இடணும். மனைவி வரும் குங்குமம் வச்சுன்னு தெரியக்கூடாது, தெரிஞ்சால் அவள் முண்டச்சிக்கு சமமானவங்கள ஆகிடுவாள். ஆனால் அவள் கணவனோடு இருக்கிறன்ற அர்த்தத்துக்கு குங்குமம் வச்சு அதுக்கு மேலே திருநீர் வச்சா இவன் குடும்பத்தில் வாழறாங்க, கணவன் இருக்கிறான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ முண்டைச்செல்லாம் போட்டு வச்சுக்கின்னு தான் தெரியுறாங்க, அதெல்லாம் வித்தியாசம் தெரியாமல் போயிடும். அதனால் நீ ரெண்டையும் வைக்கணும். அதே மாதிரி கல்யாணம் ஆம்பளைங்க என்ன பண்ணணும், திருநீர் வச்சு திருநீர் இருக்கிற குங்குமம் வைக்கிறோம். அப்போ நான் குடும்பத்தில் இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்குவோம். இப்போ நான் எதையும் வைக்க வேண்டியதில்லை, ஏன்னா எனக்கு குடும்பமும் இல்லை, குழந்தையும் இல்லை, குட்டியும் இல்லை, நான் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு அனாதையாக நின்றுங்கிறேன். அதனால் நான் வைக்கணும் இல்லை, நீங்கள்லாம் வைக்கணும். அப்படி வச்சால்தான் வித்தியாசம் தெரியும். மனைவி இறந்துட்டால குங்குமத்தை கலைச்சிடணும், கணவன் இறந்துட்டான்னா குங்குமத்தை கழிச்சிடணும். நீர் மட்டும்தான். ஏன் நீர் இடுறோம் அப்படின்னா, நீ செத்தினா நீராக தான் போகிற, நீ செத்தினா மண்ணாக தான் போகிற. அந்த நீர் தான் உண்மையான நீர். அந்த நீரை நெத்தியில் இல்லைன்னா அந்த நெத்தியே பாழுன்னிட்டான், நீரில்லா நெற்றி பாழுன்ட்டான். ஆனால் நிறைய பேர் திருநீர் இடத்துக்கு வெக்கப்படுறாங்க. என்ன பண்ணுறது, அவங்கள சொல்கிறது தான் சொல்ல முடியும், கும்பத்தை அடிக்க முடியும். அதனால் நம்ம சொல்ல வேண்டிய கடமையை நம்ம சொல்லுவோம், செய்யறதும் செய்யாதான் அவங்க விருப்பம். ஞானி, சித்தர், மகான் இவர்கள் மூவரும் இறைநிலை அடைந்தவர்களே, ஆனால் எதற்கு இத்தனை பெயர்கள்? ஞானி, சித்தர், மகான் இவர்கள் மூவரும் இறைநிலை அடைந்தவர்களே, ஆமாம், ஆனால் எதற்கு இத்தனை பெயர்கள்? சித்தர் என்றவன் மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தான், மனுஷன் கூட உலாவலை. மகான்கள் ஞானிகள் என்றும் மனிதனோடு வாழ்ந்து கடவுளை பற்றி மனிதர்களை எடுத்து சொல்லி கூடவே உறவாடணும். அதனால் இவனுக்கு மகான் ஞானின்னு பேர். அவன் மனிதனை விட்டு ஒதுங்கி வாங்கி மக்கள் எப்படி வாழணும்னு எழுதி போட்டதோடு சரி, அதனால் அவனுக்கு சித்தன்னு பேர். சித்தன்னா அறிவாளின்னு அர்த்தம், மகான்னா ஞானின்னு அர்த்தம். சாமி, தியானம் என்றால் என்ன, தவம் என்றால் என்ன? தியானம் செய்வதனால் இறைவனை அடைய முடியுமா, தவம் செய்வதனால் இறைவனை அடைய முடியுமா? என்னது தியானம்? தியானம் என்றால் என்ன, தவம் என்றால் என்ன? ரெண்டும் ஒன்று தான். தியானம்னாலும் உன்னையே நினச்சிக்கின்னு நீ உட்காந்துன்னு இருக்கிறது தியானம். தவம்ன்றது வேற ஒரு பொருளை மனசுக்குள்ளே நிறுத்திக்கின்னு செய்கிறது தவம். ஆனால் ரெண்டுமே ஒரு செயலுக்கு தான் காரணம். அது தவமும் ஒன்று தான், தியானமும் ஒன்று தான். ஆனால் தியானம் பண்ணுறேன்னு கண்ணை மூடிக்கின்னு என் பொண்டாட்டி என்ன பண்ணுறேன், என் பிள்ளை என்ன பண்ணுறான், சொத்து என்னாச்சு, சுகம் என்னாச்சுன்னு யோசிச்சுன்னு தியானம் பண்ணுறது, அது பேர் தியானம் இல்லை, அது பேர் விழிப்பு. தியானம்ன்றது உன்னை இறைவனுக்கு நீ தானமாக கொடுத்தினா அதுதான் தியானம். அந்த இறைவனுக்கு உன்னை தானமாக கொடுக்கும்போது உன் நினைவு அங்கே இருக்காது, நீ இருக்க மாட்டேங்க, உன் உடல் தான் இருக்கும். அதனால் அதுதான் உண்மையான தியானம். கோயிலில் கூட போனீங்கன்னா நிறைய பேர் கண்ணை மூணு மூலிக்கு உட்காந்துருப்பாங்க. சோறு கட்டினால தெரியலையே, வேலைக்கு போகணுமே, மணி ஆகுது, நான் கண்ணை மூணு நீங்கள் உட்காந்து என்னென்னு யோசிச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் தியானமாகாது. தியானம்ன்றது தன் நிலையை இழந்துறது தான் தியானம். தவம்ன்றது தான் அப்படி தான். ஒரு பொருளை நினச்சா அந்த பொருளோட நீ இணைஞ்சிட்டு நீ இல்லாமல் போகிறது தான் தவம். தன்னை அறியார், தனி மந்திரம் சொல்லுவார், பொருளை அறியார். மந்திரம் செபிப்பார்கள் வட்ட வீட்டினுள், மதிலினை சுற்றுவார் வாயில் காணார். ஒரு காம்பவுண்டுக்குள்ள ஒரு காம்பவுண்டுன்னு இருந்தால் அதில் என்ன இருக்கணும், வாசப்படின்னு ஒன்று இருக்கும். உள்ளே போகிறதுக்கு வாசல் இருந்தால் வெளியே வரத்துக்கும் வாசல் இருக்கும். மகாபாரதத்தில் அர்ஜுனோட புள்ள அபிமன்யு, அந்த அபிமன்யு கருவோடு இருக்கும்போது கிருஷ்ணன் வந்து சொல்லினுக்கிறான், எப்பா சக்கரவியூகம்னு ஒன்று இருக்குது, அதை எப்படிலாம் உடைக்கணும்னு அபிமன்யோட அம்மாவுக்கு சொல்லிக்கினே இருக்கிறான். இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, தூங்கிட்டாங்க. உடச்சின்னு உள்ளே போகிற வரைக்கும் சொல்லிட்டான். அந்த சொல்லி திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு முன்னாடி அவங்க தூங்கிட்டாங்க. ஆனால் உள்ளே ஒரு குழந்தை பூங்கொட்டின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கிருஷ்ணனுக்கு. இவன் வெளியே வந்தானா கதையே வேறு மாதிரி ஆகிடும். மகாபாரதத்தோட கதாபாத்திரத்தை யாருக்கு முக்கியம்னா அர்ஜுனுக்கு மட்டும் முக்கியம். மற்ற எல்லாம் அழிய போகிற ஒரு கதாபாத்திரம் தான். அப்போ அர்ஜுனன் மட்டும்தான் அங்கே இருக்க போகிறான். அர்ஜுனன் மட்டும்தான் எல்லா விதையும் தெரிஞ்சு அவன் உடைச்சி உள்ளேயும் போக முடியும், திரும்ப வெளியே வர முடியும். ஆனால் அபிமன்யுக்கு அந்த விஷயம் தெரியாது. ஏன்னா உள்ளே உடைச்சின்னு போகிற வரைக்கும் கிருஷ்ணன் சொன்னான், அதுக்கப்புறம் அவன் சொல்லலை, வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் அதே மகாபாரத போர் நடக்குது. நடக்கும்போது சொல்கிறான், பெரியப்பா சித்தப்பா எல்லாம் நிற்கிறாங்க, டே மவனே எனக்கெல்லாம் தெரியாது. துரோணாச்சாரியர் என்ன பண்ணுறான், சாமர்த்தியமாக சக்கர வியூகத்தை போட்டுருக்குறான், இப்போ என்னால் உடச்சின்னு போக முடியாது, நீ உள்ளே போ. அவன் சொல்கிறான், அபிமன்யு சொல்கிறான், என் வேகத்துக்கு உங்களால் வர முடியுமான்னு கேட்குறான். நீ ஒன்றும் கவலைப்படாத மவனே, நாங்கள் எல்லோரும் பின்னாடியே
நீ உடச்சின்னு போகும்போது நாங்கள் எல்லாம் கூட வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறான். இந்த பெரிய பொண்ணையும் சித்த பொண்ணை நம்பி அபிமன்யு உள்ளே போகிறான். ஆனால் அபிமன்யோட வேகத்துக்கு யாராலையும் உள்ளே வர முடியல. திரும்ப லாக் பண்ணிடுறாங்க. அபிமன்யு உள்ளே போய் மாட்டிக்கிறான். உள்ளே போனதுனால வெளியே வர முடியல. புரியுதுங்களா? அப்போ இந்த மாய பிரிவை இறைவன் கொடுத்துட்டான், நம்ம தப்பிச்சு போக வழி தெரியல. அப்போ நம்மளோட நிலை என்னன்னா, வட்ட வீட்டில் ஒருத்தன் சுற்றி வரான்னா அவன் நிலை எப்படி? வாசல் படியே இல்லாமல் போனான்னா அவன் என்னைக்கு போய் முடிக்கிறது? முடியாத. அந்த மாதிரி ஒரு பிறவிடா நமக்கு அமைஞ்சுது. இந்த பிறவி எப்போ முடியும் தெரியாமல் சுற்றி வரோம். எதுக்கு சுற்றுறோம் நமக்கே தெரியல. தப்பிச்சு போக ஒரு வழி இருக்குதுன்னு அதை யாராவது சொன்னாங்கன்னா அதை இறுக்கமாக பிடிச்சிக்கோ. பிடிச்சிங்கன்னா நீ தப்பிச்சு போக வழி அறியும். அதுதான் நான் சொல்லுறேன். தந்திரம் சொல்லுவா தம்மை அறியார். 1000 வழி சொல்லுவான்பா. யார் அவனா? தன்னை அறியாதவன். தன்னை அறிஞ்சவன் சொல்ல வேண்டிய வேலையில் அவன் செயலில் காட்டுவான். தனி மந்திரம் சொல்லுவார் பொருளை அறிவார். மந்திரம்லாம் சொல்லினே இருப்பான். யாருக்காவது அதோட பொருளை தெரியுமானா? பொருள் தெரியாது. அந்த மந்திரன்றது மூச்சை உனக்குள்ள அடக்கணும். மந்திரம் சொல்கிறதே வெளியே போகிற மூச்சை உனக்குள்ளே அபியாசம் பண்ணி உன் மூலாதாரத்தில் கனலை ஏற்றணும். அதுக்கு தான் மந்திரம் உதவும். வெறும் வாயில் சொல்லக்கூடிய மந்திரம் உதவாது. மந்திரம் செபிப்பார்கள் வட்ட வீட்டினுள், மதிலனை சுற்றுவார் வாயில் காணார். மந்திரம் சொல்கிறோட நிலைமை என்னாகும்? நம்ம வீட்டில் பணமழையாக கொட்டணும். மந்திரம் சொன்னோன்னா எங்கே போய் முடியும்? பணம் மழை கொட்டாது. ஆனால் இந்த மூச்சை எனக்குள்ளே உருவேற்றி இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகன்ற விஷயங்களை நான் தாண்டணும்னா என் வீட்டில் இருக்கிற அந்த வறுமையானது தானாகவே குறையதை நம்ம கண்கூட பார்க்கலாம். அப்போ நான் கஷ்டம்னு எப்போ எது வரைக்கும் சொல்லுவேன்னா, இதெல்லாம் மேலே நோக்கி போகிற வரைக்கும் தான். மேலே நோக்கி போனால் நான் லட்சாதிபதி ஆக மாட்டேன். ஆனால் இந்த கஷ்டத்தினால நீ துன்பப்பட மாட்ட. எல்லாம் இருக்கும், ஆனால் எதுவுமே உன்னை வருத்தாது. அந்த வருத்தம் இல்லா ஒரு சக்தியை உனக்கு கொடுக்கும். அதுதான் அவங்க சொல்ல வராங்க. எவ்வுலகம் சொந்தமதா எய்தும் பயன் என் எங்கள் ஆதி பாதாம் போயம் எண்ணா காலையில் இவ்வுலக வாழ்வு தானும் இன்றே அரும் என்று எண்ணி காத்தான் அடிநடைந்து ஆடு பாம்பேன்றாரு. எவ்வுலகம் சொந்தமாக கொடுத்தா என்னடா பயனு? அதை கூடவே எடுத்துன்னு போயிட முடியுமா உன்னால்? எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், கூடவே எடுத்துன்னு போயிடுவேனா? எடுத்துன்னு முடியாது சாமி. அப்புறம் எழுதி கொடுக்கலாம், என்ன பயனு? இப்போ நிறைய பேருக்கு அப்படி தான் ஒரு ஆசை வந்துக்குது. எல்லாத்தையும் என்கிட்ட எழுதி கொடுத்துரு, நீங்களாம் ஓரமாக போய் உட்காருங்க. ஆசை வருது இல்லை, ஆனால் பயன் ஏதாவது இருக்குமானா நாளைக்கே அதெல்லாம் மாறிடும்டா அப்படின்றாரு. எங்கள் ஆதி பாதாம் போயும் என்ன காலையில் நீ எல்லாத்தையும் கொடுத்தவன் யாரோ அவனுடைய பாதத்தை நீ நினைக்காம போயிட்டா இது எதுவுமே சாஸ்வதமாக நினைக்காதுப்பா. இப்போ ஐயா பாருங்க, இது எல்லாத்தையும் உருவாக்குனாரு. எங்கே போனார் அவர்? இங்கேயே இருக்கிறாரு. ஆனால் அரண்மனையே கட்டி அதுக்குள்ளே வாழ்ந்தால் கூட அவங்களால அங்கே இருக்க முடியாது, ஊருக்கு வெளியே தான் இருக்க முடியும். புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்குள்ளே நடக்கணும், நானும் அதை அனுபவிக்கணும்னா குருமார்களோட பாதாம்போயத்தை புடின்றாரு. பிறப்பையும் இறப்பையும் அறுத்து விடையான் பெருமருந்து ஒன்று சொல்லுவேன் பெட்புடன் கேளாய். நான் ஒரு மருந்து சொல்கிறேன்டா, உனக்கு பிறப்பும் வராது இறப்பும் வராத ஒரு மருந்தை சொல்கிறேன், அதை நீ எப்படி நான் பணிஞ்சு கேளு. முருகன் உபதேசம் கொடுக்கும்போது சிவபெருமான் எப்படி நின்னான்? கீழே நீ உக்காரு, நான் மேலே நிற்கிறேன், சொல்கிறவன் குரு, கேட்குறவன் சீடன். சிவபெருமானாக இருந்தாலும் இதுதான் உண்மை. அப்போ என்ன சொல்கிறாருங்க? பணிஞ்சு நின்று கேளுப்பா. திறப்புடன் மனப்பூட்டும் சிந்தை கதவும் திறந்திடும் வகை அறிந்து ஆடு பாம்பே. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் உன் மனப்பூட்டை உடைச்சிடும், உன் சிந்தனையில் ஒரு தெளிவை உருவாக்கும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் விண்ணுலகம் போகக்கூடிய வாழ்க்கை வழி கிடைக்கும்ன்றாரு யார்? பாம்பாட்டி சித்தர். அப்போ இங்கே சொல்லக்கூடிய விஷயத்த அவ்வளோ உன்னிப்பாக நீங்கள் கேட்கணும், அவ்வளோ உன்னிப்பாக நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்த பாடத்தினுடைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் தான் உங்கள் மனசையும் உங்கள் ஆன்மாவையும் பரிபக்குவமாக ஆக்கும். அதுதான் இங்கே செயல் செய்ய வைக்கும். அந்த செயலில் தெரிஞ்சிடும் நாம் யாருன்னு. கணவன் இருந்தால் தைரியமாக இருப்பாங்க. 1000 பிரச்சனைகள் வந்தாலும் எதுக்குமே வழி இல்லாமல் போனாலும் கூட தான் கூட தான் கணவர் இருக்கிறாருன்னும் போது ஒரு தைரியம் இருக்கும். ஒரு பிள்ளைங்களுக்கு
அப்பா இருந்தால் தைரியமாக இருக்கும், அம்மா இருந்தால் பாசம் இருக்கும். ஆனால் அப்பா இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு கை இல்லாமல் கால் இல்லாமல் போனால் எவ்வளோ பலவீனமாக இருப்பாங்களோ அந்த பலவீனம் இருக்கும். பிள்ளைக்கு யார் இருக்கணும்? அப்பான்ற ஒருத்தர் இருந்தால் தான் கூட அப்பா இருக்கிறாருன்னா அந்த தைரியம் இருக்கும். ஒரு சீடனுக்கு தான் கூட குரு இருக்கிறாருன்னா அந்த தைரியம் தானாக வந்துடும். இப்போ நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம கூட குரு இருக்கிறாருன்னு நினப்போடு இருக்கிறதுனால்தான் நாம் எல்லாரும் தைரியமாக இருக்கிறோம். அந்த தைரியம் எங்கேருந்து வரும்? யாரை தைரியமாகறாரோ அவர்கிட்ட தான் தைரியம் வரும். ஒரு நெருப்பு எல்லாத்தையும் நெருப்பாக்குற மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் துணிஞ்ச ஒருத்தரால் நம்ம எல்லாரும் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியும். புரியுதுங்களா? அதுதான் அந்த மாதிரி சொல்கிறாங்க. நான் ஆமாம், நடக்க வேண்டியதெல்லாம் சிறப்பாகவே நடக்குது. நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். அவ்வளோ.